சற்று நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றாய் கவனிக்க வேண்டும். யாரும் வசனங்களை கேட்டு குழம்பி விடக்கூடாது. ஆண்டவர் இயேசுவானவரே சொன்ன ஒரு சத்தியம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் எப்பொழுதுமே ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றெல்லாம் பல காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வாய்மொழியாக சொன்ன ஒரு சத்தியம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம எல்லாம் அப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமே என்று சொல்லி ஏதாவது பிளான் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் நிதானத்தோடு. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்திற்கு ஆதாரமாய் காணப்படக்கூடிய சரித்திரம் 14வது வசனம் முதல் 21வது வசனம் வரையும் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவருடைய ஊழிய நாட்களில் நடைபெற்ற ஒரு சம்பவம், ஒரு சரித்திரமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் மலையில், மறுரூப மலையில் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் எல்லாம் அழைத்து கொண்டு போய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி விட்டு கீழே இறங்கி வந்து சீஷர்களை எல்லாம் விசாரித்து அடுத்து ஜனங்களிடத்தில் போகிற வேளையில் ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகனை அழைத்து கொண்டு இயேசுவினுடைய பாதத்தில் வருகிறான். எல்லாரும் இங்கே கவனிக்க வேண்டும். பிற்பாடு வீட்டில் போய் நீங்கள் வாசித்து கொள்ளலாம். எல்லாரும் இப்படி ஜனங்கள் தொழாய் கூடி நிற்கிற வேளையில் ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகனை அழைத்து கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என்னுடைய மகன் சந்திர ரோகத்தினால, ஃபிட்ஸ் வியாதி திடீரென்று எடுத்து அடித்துவிடும். அது தீக்கு பக்கத்தில் இருந்தால் தீயினாலே ஆபத்து, தண்ணீர் பக்கத்தில் இருந்தால் தண்ணீர்னாலே ஆபத்து. இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியினால இந்த வாலிபன் வேதனைப்படுகிற வேளையில தகப்பனுடைய பேரும் தெரியாது, மகனுடைய பேரும் தெரியாது. ஒருவேளை அது எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் நம்முடைய பெயர்களில் உபயோகப்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த சரித்திரத்தையும் அற்புதத்தை மட்டும் அங்கே குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுபோல நிறைய காரியங்களை நாம் வேதத்திலே காணும்படியாக முடியும். ஒரு கானானிய ஸ்திரீ, பெயர் சொல்லப்படவில்லை, கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக இயேசுவினுடைய பாதத்தில் வந்தால் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. அது ஒருவேளை நம்முடைய சகோதரிகளுடைய பெயர்களை அந்த இடத்துல சேர்ப்பதற்காக சம்பவம் மட்டும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் ஒன்றும் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். விஷயத்துக்கு வருவோம். இங்க இந்த மகனுக்கு சுகம் கொடுக்கும்படியாக இந்த தகப்பன் முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களிடத்தில் கொண்டு போகிறான். சீடர்கள் அந்த பையனுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக முடியல. இயேசுவானவர் வருகிற வேளையில இந்த தகப்பன் இயேசுவினிடத்தில் போகிறான். ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு நீர் சுகத்தை தர வேண்டும். உம்முடைய சீஷர்களிடத்தில் முதலாவது கொண்டு போனேன், அவர்களாலே ஒன்றுமே செய்யும்படியாக முடியவில்லை. ஹல்லேலூயா. சீஷர்கள் இந்த காரியத்தை இயேசுவினிடத்திலே சொல்லவில்லை. சீஷர்கள் இந்த காரியத்தை இயேசுவினிடத்திலே சொல்லல. ஐயா, நீங்க மலைக்கு போயிருந்தீங்க, நீங்க மகிமையில எல்லாம் இருந்தீங்க, இங்கே திரளான ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு தகப்பன் இப்படி ஒரு வாலிப மகன் சுழலி வியாதியினால, ஃபிட்ஸ் வியாதியினால, சந்திர ரோகத்தினாலே பாதிக்கப்பட்டு எங்களிடத்தில் கொண்டு வந்தான். எங்களாலே அவனுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக முடியவில்லை என்று சீஷர்கள் சொல்லல.
சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி இருந்தா ஒருவேளை நமக்கு இந்த சத்தியம் எல்லாம் கிடைச்சிருக்காது. ஆண்டவர் அப்படியே சுகத்தை கொடுத்து அற்புதம் செய்து விட்டிருப்பார். சீஷர்கள் அந்த விஷயத்தை இயேசுவினிடத்தில் சொல்லாததுனால தகப்பன் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இந்த காரியங்கள்லாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், விசுவாசத்தோடு கூட செல்ல வேண்டும். ஒருவேளை நாம் மனிதர்களிடத்தில் போகிறோம், ஊழியக்காரனிடத்தில் போகிறோம், நாம் எதிர்பார்த்த ஒரு விடுதலை கிடைக்கல, அப்படி நாம் சோர்ந்து போகக்கூடாது, பயந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. எப்படி போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவினிடத்தில் போய் சொல்லுகிறது? இங்கே கரங்களை உயர்த்தும்படியாக சொன்னாலே பலருக்கும் கை உயரல்ல. காரணம் என்னன்னா வெக்கம். கை உயர்த்துகிறதுல உள்ள வெக்கம். ஹல்லேலூயா. 65 வயதான நான் கையை உயர்த்தி 2 கையும் உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன். 20, 25, 30 வயதான பிள்ளைகளுக்கு கை உயர்த்த முடியல. உயர்த்த முடியலைன்னு சொன்னா உயர்த்துறதுக்குள்ள ஆரோக்கியம் இல்லாததுனால அல்ல. ஒருவேளை கையை உயர்த்தியாச்சுன்னா ஆண்டவர் கையை பிடிச்சிருவாரோ? ஆண்டவர் ஒருவேளை கையை பிடிச்சு ஆசீர்வாதம் தந்துடுவாரோ? வெக்கம். அது ஒரு கூட்டத்தில் எப்படி கையை உயர்த்துறது? ஹல்லேலூயா. கொஞ்சம் வெக்கமெல்லாம் நீங்கணும். அப்பதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக முடியும். இந்த தகப்பன் வெட்கப்படலை. சீஷர்களிடத்தில் போனேன், சுகம் கிடைக்கல, அதனால இனி அவர்கிட்ட போய் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி வெட்கப்படலை. இயேசுவினிடத்தில் நேரடியாக போய் முகங்குப்புற விழுந்து முன்னால் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இயேசு பிரதித்திரமாக சீஷர்களை கடிந்து கொள்ளுகிறார். சீஷர்களை கடிந்து, அதெல்லாம் நமக்கு விஷயம் அல்ல. அந்த வாலிபனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அந்த வாலிபனுக்கு சுகத்தை கொடுத்த பிற்பாடு நம்ம அண்ணாச்சிமார் வாராவ, ஐயா குருவானவரே, எங்களால் இது ஏன் கூடாமற் போனது என்று இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறாங்க. அப்பொழுது இயேசுவானவர் கொடுக்கிற பதிலைத்தான் நம்ம 20வது வசனத்தில் வாசித்தோம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். ஹல்லேலூயா. கடுகு விதை அளவோ, காப்பி கொட்டை விதை அளவோ, இல்லை பலாப்பழத்தினுடைய அளவோ அளவல்ல வித்தியாசம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை பற்றி தான் உங்களுக்கு சில காரியங்களை தொடர்ந்து சீக்கிரமாக ஞாபகப்படுத்தி ஜெபித்து முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஹல்லேலூயா. என்ன விசுவாசம்? எப்படி விசுவாசம்? அதைத்தான் உங்களுக்கு சில வசனங்கள் மூலமாய் காண்பிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. காரியத்திலே வித்தியாசம் உண்டு. காரியத்திலே வித்தியாசம் உண்டு. இயேசுவானவர் சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நம்மளால கூடுகிற காரியம், மனிதர்களால் கூடுகிற காரியம் ஒன்றுமே இராது. ஹல்லேலூயா. படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை மாதிரி ஒரு விதையை கொண்டு போய் விதைக்கல. அப்படிதானே? அப்படித்தானே எழுதியிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை மாதிரி ஒரு விதையை கொண்டு போய் விதைக்கல. புல்லுக்கு ஏதோ போடல, நெல்லுக்கு ஏதோ விதையை போடல. ஆண்டவர் அதன் ஜாதிகளுக்கு ஏற்றாற் போல விதைகளை உருவாக்கக்கூடிய கனிகள் வரும்படியான பல விதமான விதைகள் உருவாகும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். அது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா. இன்று வரையும் மனுஷன் விதைத்தும் தீரல்ல, மனுஷன் தின்னும் தீர்க்க முடியல. எங்க ஆரம்பமானது? ஆண்டவருடைய வார்த்தையிலே உருவானது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கொடுத்த விதையைத்தான் விதைக்கிறோம். இது நம்முடைய காரியம். ஆண்டவர் விதையை உருவாக்கும்படியாக தம்முடைய வார்த்தையினாலே கட்டளையிட்டார். வெறும் மண்ணில விதை உருவானது, விதைகள் உருவானது, புற்பூண்டுகள் உருவானது. அதன் ஜாதிக்கேற்ற நிலையில, திரளான நிலையில பலுகி பெருகும்படியான விதைகள் உருவானது. ஆண்டவருக்கு விதை தேவையில்லை. இதுதான் நம்முடைய ஆண்டவர். பெரிய காரியத்தை செய்கிற தேவன், பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில்
என்னுடைய குடும்பத்தில், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும். எதிர்பார்க்காத பெரிய காரியம் என்ன நம்மளால சிந்திக்க முடியாது. வேண்டாம். எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் எனக்காக செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. சீஷர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விசுவாசமே இல்லை. உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கிற விசுவாசம் இருக்குதானே? ஹல்லேலூயா. சத்தமாலிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாததினாலே தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய விஷயத்திற்கு வருவோம். ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். நாம் செய்கிற காரியத்தில் நம்ம கொண்டு போய் விதையை விதைக்கிறோம். ஆண்டவர் செய்கிற பயங்கரமான பெரிய காரியத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விதைகளை உருவாக்குகிறார். ஆண்டவரே விதைகளை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த மண்ணிலே உருவாக்கின விதைகள் தான் இன்றைக்கும் மனிதன் தின்னு தீர முடியாத அளவுக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்தந்த ஜாதி, அந்தந்த வகுப்புக்கேற்ற நிலையில எல்லா விருட்சங்களும், பயர் வகைகள், கனி வகைகள், பழ வகைகள் எல்லாம் அந்தந்த ஜாதிகளுக்கேற்ற நிலையில இன்றைக்கும் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா, இதையாவது உங்களுக்கு விசுவாசிக்க முடியுமா? முடியும். என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு விதையை நீர் விதைக்க வேண்டும். ஒரு பயங்கரமான காரியத்தை நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். ஒரு பெரிய காரியத்தை நீர் எனக்காக செய்ய வேண்டும். நம்முடைய விசுவாசம் சாதாரணமான காரியங்களுக்கான விசுவாசம் அல்ல. அதற்கு மேலே ஒரு படி 2 படி மேலே நிற்கணும். ஹல்லேலூயா. அதற்கேற்ற விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் கடுகளவும் தேவையில்லை, காப்பி கொட்டை அளவும் தேவையில்லை. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விசுவாசத்தின்படி நமக்காய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒரு உதாரணத்துக்காகத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தேன். அது முதல் ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையினால எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உருவாக்கினார். விதையில்லாமல் விதைகளை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். ஏன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாது? ஏன் உங்கள் குடும்பத்தில் செய்ய முடியாது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது? ஏன் நம்முடைய சபையில் செய்ய முடியாது? ஏன் நாம் ஊழியத்தில் செய்யப்படக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் சோதரம் நம்முடைய மோசே சொல்லுகிற வேளையில், அதனுடைய 7ஆம் அதிகாரத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி அது? 8வது வசனத்தில், இந்நாளிலே நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கு மொத்த இவ்வளவு பெரிய நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி அது? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வேளையில் இவ்வளவு பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக, அறியும்படியாக, அனுபவிக்கும்படியாக ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட வேற ஜாதி ஜனமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்ற விசுவாசம் உடையவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த காரியங்களைத்தான் மோசே இந்த 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் நினைப்பூட்டுகிற ஒரு காரியம், ஆண்டவரே, விதை இல்லாமல் நீர் விதைகளை உருவாக்கினீர். விதை இல்லாமல் வெறும் மண்ணில் விதையை உருவாக்கினீர். எங்களால் அது முடியாது. யாராவது தோட்டத்தில் கொண்டு போய் விதை விதைக்கிறோம் என்று சொல்லி வெறும் பையை கொண்டு போய் விதைக்கிறீர்கள் சொன்னால் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நாம் விதைகளை கொண்டு போய் விதைக்கிறோம். நம்முடைய தேவனோ விதை இல்லாமல் விதைத்து விதைகளை உருவாக்கி பலுகி பெருகும்படியாய் செய்த தேவன். இன்று வரையும் மனிதனாலே சாப்பிட்டு தீர்க்க முடியல, உலகத்தில் இருக்கிற பிராணிகளாலே சாப்பிட்டு தீர்க்கும்படியாக முடியல. விதைகளை மட்டுமல்ல, கனிகளை மட்டுமல்ல, ஜாதி ஜாதியான விருட்சங்களை மட்டுமல்ல, சகல வகை வகையான மீன்கள், மிருகங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் உருவாக்கினார். நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய ஜெபம். ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வெறும் காரியங்கள், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் மட்டும் நிறைவேறினால் போதாது, அதற்குள்ள விசுவாசமாவது நமக்கு வேணும். அது வேற விஷயம்.
எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்வார். இந்த வியாதி, இந்த பிரச்சனை நீங்கும் என்ற எதிர்பார்ப்பே இல்லாமல் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் எதிர்பார்த்திராத பயங்கர காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்மை போல ஒரு விசேஷித ஜாதி வேற எது இருக்கிறது என்று மோசே கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நம்பிக்கையில தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய பலவிதமான தேவைகள் அது எப்படி சந்திக்கப்படும் என்று நம்ம கலங்குகிறோம். எதிர்பார்க்கிற விசுவாசம், எதிர்பார்க்கிற விசுவாசம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எதிர்பார்த்திராத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித ஜனமாக தேவன் என்னையும் உங்களை வேர்திரித்திருக்கிறார். இந்த வாரத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திராத பயங்கரமான பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது எந்த மனிதனுடைய அறிவிலையும் வந்து எட்டவில்லை, எந்த மனிதனுடைய கண்களுக்கு போய் பார்வையில எட்டவில்லை, எந்த மனிதனுடைய காதுகளுக்கும் கேட்கும்படியாக போய் எட்டாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்த காரியம் எல்லாம் வெறும் காரியமாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய அற்புதமான சாட்சிகளாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனிதன் நமக்கு செய்கிற காரியம் எல்லாம் சாதாரண காரியங்கள். ஹல்லேலூயா. அரசாங்கம் நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் சாதாரண காரியங்கள். ஆண்டவர் நமக்காக செய்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். அவைகளை நாம் அனுபவிக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். எல்லாரும் விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே நான் அந்த காரியத்தை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம் மட்டுமல்ல,